எல்லோருக்கும் வணக்கம். தங்கம்மா சிசி கிச்சனுக்கு உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக வீட்டில் கஜூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கஜூர் பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மைதா பாருங்கள், அளந்து போடலாம். 1/2 kg மைதா எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், நம்ம மெஷர் பண்ணியே எடுப்போம். பாருங்கள், 2 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு ரவை 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 2.5க்கு 1 எடுத்துக்கலாம். 1/2 kg மைதா, 1 டம்ளர் ரவை. இதுக்கு சர்க்கரை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் எடுத்து தூள் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூள் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது நார்மல் ஒயிட் சுகர் தானே? ஒயிட் சுகர் தான். பாருங்கள், ஒரு 1.25 டம்ளர் வருது. அதாவது ஒரு 300 கிராம் சர்க்கரை இருக்குது. இதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து தூள் பண்ணால் இவ்வளோ வரும். சரி, அவ்வளோதான் மாவு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போடுவோம். அந்த ஸ்வீட் போடுறோம் இல்லையா, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். அப்புறம் சோம்பு ஒரு சிலர் முழுசாக போடுவாங்க. முழுசாக போட்டால் பொரிக்கும் போது அப்படி அப்படியே தனித்தனியாக வந்துடுது. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போடுறேன் நான். அப்புறம் இதில் மெயின் இது ஆப்பசோடா கொஞ்சமாக போடுங்க. இது பாருங்கள், இவ்வளோதான். இது எவ்வளோ ரொம்ப போடக்கூடாது. 2 பிஞ்சு தான் இது. இந்த குட்டி ஸ்பூனுக்கு 1/4 தான் போட்டிருக்கேன் நான். இப்போது அடுத்தது பட்டர். இப்போ நம்ம முதல்ல இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பண்ணிவிட்டு இப்போ இதில் பட்டர் போடலாம். இந்த 100 கிராம் பட்டர் பேக்கெட்டு பாதி போடுறேன். பட்டரும் போடலாம், எண்ணெயும் போடலாம். கொஞ்சம் சூடாக எண்ணெய் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணலாம். அந்த பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கஜூர். 100 கிராம் அப்படியே போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த பட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போவே மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பட்டர் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நம்ம விடலாம். என்ன வேணால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட்டர். இப்போ இந்த எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சா இதுதான் பக்குவம். இந்த பட்டர் எண்ணெய் போதுமா அப்படின்னா போதுன்றதுக்கு அர்த்தம் இதுதான். இப்படி பிடிச்சா அப்படி நிற்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் பவுடராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு. இது நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இவ்வளோ 1/2 kg மைதாக்கு 100 கிராம் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். தண்ணி ரொம்ப பார்த்து ஜாகிரதையாக ஊற்றணும். ஜாஸ்தியாகக்கூடாது. இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பாருங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். தண்ணி ஏன் கொஞ்சமாக ஊற்ற சொன்னேன்னா, அந்த சுகர் போட்டிருக்கோம்ல, அதுவே உங்களுக்கு மெல்ட் ஆகி அதோடைய தண்ணி மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சமாக விட்டு
இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மினிமம் ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் 1/2 hour ஊற வச்சுருங்க. ஆமாம், எப்போவும் மாவு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சா பிரமாதமாகிடும். ஆமாம், நல்லா கொஞ்சம் நம்ம இந்த ஆப்ஸோடலாம் போட்டுருக்கோம் இல்லையா, நல்லா இந்த மாதிரி தட்டி அவ்வளோதான் வச்சுட்டு நல்லா மூடி ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு 1/2 hour ஊற வச்சுட்டேன். நான் ஊற வச்சுட்டு இது இந்த மாதிரி திரட்டியிருக்கேன். இந்த திக்னஸ் பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம மெலிசாக போடக்கூடாது. திக்னஸ் வந்து இந்த திக்னஸ் வரணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த கெஜூர் என்ற அந்த இது ஸ்வீட்டு வந்து கரெக்டாக வரும். கரெக்டுன்னா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து கிறிஸ்பியாக. உள்ளே சாஃப்டாக இருக்கணும், வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். மெலிசாக போட்டோம்னா பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி டை வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நம்ம இதை வச்சுட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது இப்படி வச்சுட்டு இந்த டை இப்படி வச்சுட்டு சுற்றிட்டிங்கன்னா அது கட்டாயி வந்துடும். நம்ம அடுத்து என்ன ஷேப்பு வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதை எடுத்து பார்ப்போமா? பாருங்கள், இப்போ இது என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டு அது நல்லா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். அது இதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், இந்த டையில் வந்து இந்த ஷேப் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டை இல்லாதவங்க நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த திக்னஸ் வந்து இந்த திக்னஸ் வரணும். டை வேணும்னுலாம் கிடையாது. இப்போ நம்ம இதை சுட்டு எடுப்போம். எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன் நான். பாருங்கள், நம்ம கொஞ்சம் மாவு போட்டு இதில் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். அது பாருங்கள், ஒரு 6 போடலாம். இப்போது இது வந்து லைட்டாக அடியில் போய் அப்படியே ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டிச்சுன்னா அது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகிடும். சும்மா இப்படி இது பண்ணி விடுங்க, மூவ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து இது நல்லா கவர் ஆகிற வரைக்கும் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும். குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது கீழே வந்து பேஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா மேலே அப்படியே எலும்பி வரும். பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் நம்ம, இல்லைன்னா உள்ளே வேகாது. பாருங்கள், நான் வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே பாருங்கள், அப்படியே மேலே வருது. பார்த்தீங்களா? ஒரு உண்மையாக ஒரு 6 to 7 minutes குக் பண்ணி எடுக்கணும் நம்ம. இது அப்படியே திருப்பி போட்டு இந்த ப்ரௌனிஷ், டார்க் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே திருப்பிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி. பாருங்கள், அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வருது பாருங்களேன். ஆமாம், அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம இந்த கோடு போட்டோம்ல, அது அப்படியே இந்த ஸ்ப்ளிட் ஆகி அந்த கஜூர் இதுதான். அந்த கஜூர் உள்ளே வந்து நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். பாருங்கள், இப்படி திருப்பி போட்டேன். இப்படி திருப்பி போட்டு இது பொரிச்சு எடுக்கிறது தான் இந்த வேலையே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள்,
நல்லா அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த உள்ள எல்லாம் நல்லா அப்படி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம. திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ரௌன் ஆகிடுச்சு நல்லா உள்ள. இது எடுக்கும் போதும் கொஞ்சம் போதானதாக இருக்கும். ஒரு நல்லா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஹார்டாகிடும். இது நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ரொம்ப நாள் வரும் இல்லையா, கெட்டு போகாது. ஆமாம் இருக்கும். ரொம்ப நாளைக்குன்னா எல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஒரு 10 நாள் கூட இருக்கும். இது 10 டேஸ் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு 10 டேஸ் போடும். அதுக்கு மேலாம் வேண்டாம். இந்த ஈஸி இல்லை, அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இந்த கலர் வரணும் பார்த்தீங்களா. இந்த கலர் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த தெரியுது இல்லை, இப்படி திருப்பி போட்டு அது என்ன கொஞ்சம் டார்க் ஆகிடும். உள்ளே கொஞ்சம் வேகிறதுக்காக நான் ஸ்லோலே வச்சுட்ருக்கேன். அந்த போட்டு நான் அந்த ஸ்லோலே வேகணும். இது நீங்கள் ஹை போட்டிங்கன்னா, ஃப்ளேம் ஹை போட்டிங்கன்னா இங்கெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் பொறுமையாக பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இப்போ கரெக்டு போகிறோம். நல்லா ஸ்லோவில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இதில் நான் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக அந்த டை இல்லாமல் அச்சு இல்லாமல் கையிலேயே ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போது இப்படியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் போட்டுக்கலாம். இந்த கட்டு எதுக்கு போடுறோன்னா, அந்த டிவைட் ஆகி வரும். அது அந்த கஜூரோட அந்த ஃபீல் வரும் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரே ஒரு கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி இந்த எண்ணெயில் போடலாம். எந்த ஷேப்பு நமக்கு வேணுமோ, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. இப்போ இப்படி விட்டுட்டோம்னா அந்த அடியில் போய் அப்படியே பிடிச்சிக்கும். லைட்டாக இப்படி மூவ் பண்ணி விடுங்க. மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அது கீழே வெந்துட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அது மேலே எழும்பி வரும். அப்போ வந்து திருப்பி போடலாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் அந்த 1/2 கிலோ மைதா மாவு வந்து எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு நான் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இந்த ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் பாருங்கள் எப்படி வந்துருக்கு. இது ரவுண்டு நல்லா ஆறணும். எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இது பாருங்கள், மேலெல்லாம் வந்து அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் பாருங்களேன். ஓகேங்களா, உள்ளே அந்த மாவு வேகணும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுதான் கஜூரோட கரெக்ட் பக்குவம். சாப்பிட்டு பார்த்துங்களா? சாப்பிட்டு பாருங்க. அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரி குட். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல்லலாம் வந்தீங்கன்னா, குழந்தைங்க வந்தாங்கன்னா டீக்கு. ஆமாம், டீக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். பாருங்கள், இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.